சார் ரொம்ப தீவிரமாக சினிமா இண்டஸ்ட்ரியில் போயிட்டக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஆக்டர் ரவிமோகன் அவங்க ஒய்ஃப் வந்து ஆர்த்தி இவங்களோட இஷ்யூ தான் சார். ஸோ அறிக்கை வந்து மாறி மாறி விட்டுட்டே இருக்காங்க. அண்ட் இப்போ வந்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆக்டர் ரவிமோகனோட ஒய்ஃப் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட எனக்கு 40 லட்சம் மாதம் வந்து எனக்கு ஜீவனாம்சம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டில் ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விஷயத்தை பற்றி மாதம் 40 லட்ச ரூபா கொடுக்கணும்னு இவர்கள் தரப்பில் ஒரு மனு போட்டிருக்கிறாங்க நீதிமன்றத்தில். இந்த செய்தி தான் காலிலேருந்து பரபரப்பாக எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. 40 லட்சம் ஜீவனாம்சம் மாதம் கேட்குறதெல்லாம் அதிகமாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி போயிட்டுருக்கு. உண்மையிலேயே இது எதுக்காக கேட்குறாங்க அப்படின்னா, இந்த மான நஷ்டஈடு வழக்கு போடுவாங்க, டெஃபர்மேஷன் சூட் அப்படிம்பாங்க. அதுக்கு எப்படின்னா என்னை தரக்குறைவாக பேசிட்டாரு, அதனால் வந்து எனக்கு 100 கோடி ரூபா நான் மான நஷ்டஈடு கொடுக்கணும், 200 கோடி கொடுக்கணும், கொடுக்க முடியாது. ஆக்சுவலாக கொடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் கூட ஏன் போடுறாங்கன்னா, அவர்களை நெருக்கடி கொடுக்கறதுக்காக கொடுப்பாங்க. அப்போ இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும், இந்த ஆர்த்தியை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ 40 கோடி கொடுக்க முடியாது, அப்புறம் டைவர்ஸ் கிடைக்காதுல்ல. நீ டைவர்ஸ் கிடைச்சா தானே கனிஷா கூட சந்தோஷமாக வாழ்வேன். உனக்கு டைவர்ஸே கொடுக்க மாட்டேன், இந்த பிரச்சனை போயிட்டே இருக்கணும், உனக்கு நீ நிம்மதி இல்லாமல் இருக்கணும், அதுக்காக 40 லட்சம் கேட்பேன். இது வந்து ஒரு போட்டி தான்.